நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் போர் நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். 4வது நாள் பீஷ்மர் தம்முடைய சேனைகளை சாமர்த்தியமாக வியூகம் வகுத்து வைத்தார். எதிரியின் படைகளின் பெரும்பகுதியை துடைத்து தள்ளுவது அவருடைய நோக்கமாயிருந்தது. பாண்டவர்கள் பக்கத்தில் அர்ஜுனனுடைய செல்வனாகிய அபிமன்யு முன்னணியில் வந்து நின்றான். தந்தைக்கேற்ற மைந்தனாக இவன் அமைந்திருந்ததை பார்த்த போர் வீரர்கள் பெரு வியப்படைந்தனர். பாண்டவ படைகளுக்கு சேனாதிபதியாக இருந்த திருதராஷ்டிரன் சால்வனுடைய மகனின் தலையை 2ஆக பிளந்தான். அதை முன்னிட்டு எதிரியின் படைகளில் பெரும் குழப்பம் உண்டாயிற்று. பீஷ்மரும் அர்ஜுனனும் பராக்கிரமத்தோடு போர் புரிந்தார்கள். மற்றொரு இடத்தில் துரியோதனனும் பீமனும் வீராவேசத்துடன் சண்டை போட்டனர். துரியோதனனுடைய தம்பிமார் 8 பேரை பீமன் அன்றைக்கு கொன்று தள்ளினான். பீமனுடைய ராட்சச மகனாகிய கடோத்கஜன் போன இடங்களிலெல்லாம் எதிரியின் படைகளை பாக்கியில்லாது துடைத்து தள்ளினான். அவன் புரிந்த பயங்கர போராட்டம் எதிரிகளை நடுநடுங்க செய்தது. இப்போக்கில் 4ஆம் நாள் யுத்தம் முடிவுக்கு வந்தது. திருதராஷ்டிரன் முறையிட்டதாவது: சஞ்சயா, நாள்தோறும் நீ எனக்கு விசனத்தை விளைவிக்கும் செய்திகளையே எடுத்து இயம்புகிறாய். யுத்தம் இந்த போக்கில் போனால் என் மகன் எங்கனம் வெற்றி பெறப் போகிறான்? அச்சம் என்னை அல்லல் படுத்துகிறது. சஞ்சயன் சொன்னது: உண்மையையே நான் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விபத்தை நீங்களாகவே வரவழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அன்று இரவு துரியோதனனால் தூங்க முடியவில்லை. பீஷ்மருடைய கூடாரத்திற்கு மெதுவாக நடந்து சென்று துன்பத்தில் மூழ்கியிருந்தவனாக அவன் தெரிவித்ததாவது: பாட்டனாரே, என் சகோதரர்களுள் 8 பேரை இன்று நான் இழந்திருக்கிறேன். நம்முடைய போர் வீரர்களோ யாண்டும் வெற்றிக்குரியவர்கள். தாங்களும் துரோணரும் அஸ்வத்தாமனும் கிருபாச்சாரியரும் கிருதவர்மனும் பூரிசவஸ்ரும் விகர்ணனும் பகதத்தனும் யுத்தத்தில் தேவர்களையும் தோற்கடிக்கும் வல்லமை வாய்ந்தவர்கள். அப்படியிருந்தும் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஏன் என் சகோதரர்களை காப்பாற்றவில்லை? பாண்டவர்கள் இப்பாங்கில் வெற்றியடைந்து வரும் மர்மம் எனக்கு விளங்கவில்லை. இது விஷயத்தை கிருபை கூர்ந்து எனக்கு எடுத்து விளக்குவீர்களாக. புன்னகையுடன் பீஷ்மர் பகர்ந்ததாவது: எனதருமை செல்வா, எந்த முறையில் நீ வலிவற்றவனாய் இருக்கிறாய் என்னும் விஷயத்தை திரும்ப திரும்ப நான் உனக்கு எடுத்துரைத்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறேன். பாண்டவர்களிடத்து நீ வைத்திருக்கும் பகைமையும் அநீதியுமே உன்னை கீழ்நிலைக்கு இழுத்து தள்ளுகின்றன. பாவி ஒருவனை மண்ணுலகம் விண்ணுலகம் ஒன்று கூடினாலும் காப்பாற்ற முடியாது. பாண்டவர்கள் தர்மத்தினின்று இம்மியளவும் பிசக்காதவர்கள். ஆதலால் தான் கிருஷ்ணன் அவர்களை காப்பாற்றி வருகிறார். இனி கிருஷ்ணனோ நாராயணனுடைய அவதாரமூர்த்தி. உலகில் உள்ள கயவர்களையெல்லாம் ஒதுக்கி தள்ள அவர் தீர்மானித்திருக்கிறார். நீ புரிந்துள்ள பாவ செயலின் விளைவினின்று நீ தப்பித்து கொள்ள மாட்டாய். இனியாவது உண்மையை அறிந்து பாண்டவர்களோடு நீ சமாதானம் செய்து கொள். இல்லையேல் நீ ஒளிந்துபட்டு போவாய். இப்பொழுதும் கூட நிலைமை தலைக்கு மேல் போய்விடவில்லை. நீ தீர்மானித்தால் உன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு அவகாசம் இருக்கிறது. துரியோதனன் சிறிது நேரம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தான். பிறகு பாட்டனாருடைய கூடாரத்தை விட்டு அவன் கிளம்பி சென்றான். இரவெல்லாம் அவனுக்கு உறக்கம் கிடையாது. ஆனால் தன்னைத்தானே திருத்தி அமைத்து கொள்ளும் எண்ணமும் அவனுக்கு வரவில்லை. 5ஆம் நாள் யுத்தம் அவசரமாக துவங்கியது. பீஷ்மர் அன்று மகர வியூகத்தை அமைத்தார். வடிவத்தில் முதலை போன்றது அது. அதை எதிர்த்து திருதராஷ்டிரன் சேன வியூகத்தை அமைத்தான். வடிவத்தில் பருந்துக்கு ஒப்பானது அது. அன்றைக்கு நிகழ்ந்தது சங்குல யுத்தம். அத்தனை பேரும் அவரவருக்கேற்ற எதிரியை தாங்கி போர் புரிவது அதன் திட்டமாயிற்று. பரஸ்பரம் தாக்கி தகர்த்ததன் காட்சி குலைநடுங்க செய்தது. அன்று அர்ஜுனன் ஆயிரக்கணக்கான வீரர்களை வீழ்த்தினான். அவனை எதிர்த்து பாய்ந்தவர்கள் சுடர்விட்டு எரியும் தீயினுள் பாய்ந்த பூச்சிகள் போன்று மடிந்தார்கள். 6வது நாள் யுத்தத்திலே பாண்டவர்கள் தங்களுடைய சேனைகளை மகர வியூகம் வைத்து நிறுத்தினார்கள். கௌரவர்களோ தங்களுடைய சேனைகளை கிளௌஞ்ச வியூகத்தில் அமைத்தார்கள். முதலில் பகர்ந்தது முதலையின் வடிவம். 2வது பகர்ந்தது பறவையின் வடிவம். அன்றைய யுத்தத்தில் பீமனும் திருதராஷ்டிரனும் வீரர்களாக திகழ்ந்தார்கள். கௌரவ சேனையின் பெரும் பகுதியை அவர்கள் ஒழித்து தள்ளினர்.
7ஆம் நாள் யுத்தம் பயங்கரமானது. இரு கட்சிகளிலுமிருந்த அத்தனை போர் வீரர்களும் போராடி களைப்படைந்தனர். அன்று இரவு நாதித்த இசை ஓரளவு அவர்களுக்கு தெளிவை ஊட்டியது. கிருஷ்ணனுடைய பாஞ்சசன்ய சங்கு எங்கனம் பயங்கரமானதோ அங்கனம் அவனுடைய வேணுகானம் அமைதியையும் ஆறுதலையும் தந்தது. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.